ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேம் கியூப். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஆர்கேமி தான் பார்க்க போகிறோம். என்ன ஆர்கேமினா ஒரு ஆர்கேமி அவுல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அந்த ஆர்கேமி அவுல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலோட மற்ற வீடியோஸும் போய் பாருங்கள். ஆர்கேமி வீடியோஸும் இருக்குது, கியூப் வீடியோஸும் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். நான் ஒரு ஸ்கொயர் பேப்பர் எடுத்திருக்கேன் எல்லோ கலரில். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சைஸில் பிடிச்ச கலரில் எடுத்துக்கோங்க. சரி வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கிராஸ் போட்டு செஞ்சுக்கணும். கிராஸும் ப்ளஸ்ஸும் உங்கள் மற்ற வீடியோஸ் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இப்போ இந்த பக்கம் இப்படி கிராஸ் பண்ணுறோன்னா இந்த பக்கம் இப்படி ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த 4 கார்னர்ஸில் இப்படி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இது இன்னொரு மாதிரியும் பண்ணலாம். எந்த மாதிரினா இப்படி வச்சுட்டு இப்படி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொண்டு வந்தாலே போதும். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்போ இந்த பாயிண்ட் இங்கே டச் ஆகிற மாதிரி வச்சு ஒரு லைன் உருவாக்கிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த லைன் இந்த லைன் டச் ஆகிற மாதிரி வச்சு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை டச் ஆகிற மாதிரி வச்சு ஒரு லைன் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கும். இது பார்க்குறப்ப இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும் வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைனை வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இது அப்படி மொத்தமாக அப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்கொயர் உருவாகிருக்கும். ஸ்கொயர் வந்திருக்கும். இந்த ஸ்கொயரை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குவாங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ஆந்தைக்கு இந்த அவுலுக்கு நோஸ் வேணும்ல, அதனால் இப்போ அப்படி இப்படி ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படி வெளியே லைட்டாக தெரிகிற மாதிரி இங்கே இப்படி ஃபுல்லாக தெரியும். இதை லைட்டாக இப்படி தெரிகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த பேப்பரை ஃபோல்ட் பண்ண போகிறோம். நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக அப்படி தெரிஞ்ச மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம்
இப்படி இந்த லைன் வந்து இதுக்கும் இந்த லைன் பேரலாக இருக்கிற மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த லைனுக்கு இப்போ மடிக்கிறது இப்படி பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் இப்படி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த இது இப்படி இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் இப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம இங்கே ஒரு லைன் வந்துச்சுல, இப்படி மடித்தப்ப இந்த லைன் வந்து உள்ளே இருக்கும். இந்த லைனை இப்படி மடிச்சுட்டு இந்த மாதிரி வரும். அதை வந்து நம்ம இப்படி மடிச்சுக்கணும். இது மாதிரி தான் இந்த பக்கமும் இப்படி இருக்கும். அதை நம்ம வந்து இந்த பக்கம் மடிச்சுக்கணும். இப்போ வந்து பார்க்க இந்த மாதிரி இருக்கும். ஆர்காமி இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த சைடு இந்த பாயிண்ட்லேருந்து கீழே வந்து இப்படி ஒரு லைன் உருவாது. இந்த மாதிரி இப்படி வச்சு இதே மாதிரி இந்த பக்கமும் செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி போடணும். நெக்ஸ்ட்டு இதை இன்னொரு தடவை இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே ஜிக்ஸாக்காக ஃபோல்ட் பண்ணணும். நம்ம இப்படி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இப்படி இப்படி இந்த மாதிரி இருக்கணும். இப்படி மடித்ததுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு இந்த லைனை டச் ஆகிற மாதிரி வச்சு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஆர்காமி இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கொஞ்சம் இருக்குல்ல, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இதில் இப்படி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதில் எடுத்துகிட்டு இதோடு இப்படி வச்சு மடிச்சு விட்ருங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் அவ்வளோதான். நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா,
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து இந்த இடத்துல எப்படி இருக்குல்ல, இதை நம்ம வந்து அப்படியே ரிவர்ஸாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த பார்ட்டை மட்டும். இது எப்படின்னா, இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது அந்த பக்கம் போகும். அதை வந்து இந்த பக்கம் கொண்டு வரணும். இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இதே மாதிரி அந்த பக்கமும். இந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்த. இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். செஞ்சுக்கிறதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு லைன் வந்திருக்கும். இந்த சைடும் இந்த சைடும் அந்த லைன்லேயே நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த இடத்த இப்படி பின்னாடி கொண்டு வந்துருக்கணும். இங்கே 2 இந்த மாதிரி இருக்கும், இந்த பக்கமும் இந்த பக்கமும். அதை வந்து இப்படி உள்ள நல்லா அப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி மடிச்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு லைன் வந்திருக்குன்னு சொன்னல, அந்த லைனில் இப்படி வச்சு செஞ்சுக்கலாம். அந்த பக்கம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்படி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி. இப்போ இதுதான் இதோட ரெக்கையை வரப்போகுது. ஃபெதர்ஸாக விங்ஸாக வரப்போகுது. நீங்கள் பார்த்தது தெரியாது, அதோட மூக்கு இதெல்லாம் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதோட விங்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இங்கே ஒரு லைன் வந்துருக்குல்ல, இந்த லைன்லேயும் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரையும் ஒரு லைனை வச்சு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல பண்ணுற மாதிரியே செஞ்சுக்கோங்க. பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்படி செஞ்சுட்டு இப்படி பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட் வரையும் வச்சு அப்படியே இந்த பக்கமாக ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் பார்க்க இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே கீழே எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்படி செஞ்சுக்கலாம். பார்க்க இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி இந்த பக்கமும். இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் பார்க்க இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்ன பண்ணணுன்னா, இப்படி வச்சுட்டு லைட்டாக இந்த பக்கம் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி
நம்ம வந்து இந்த பக்கம் நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி டிப்பில் இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பக்கம் நல்லா இந்த மாதிரி செஞ்சு விட்டுக்கோங்க. இது எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இது நல்லா ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி அழுத்திக்கோங்க. இந்த மாதிரி முன்னாடி இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்தையும் அதே மாதிரி கரெக்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்க்க இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். செஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்போ அதோட கால் நம்ம செய்ய போகிறோம். இப்படி இருக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா அப்படி முன்னாடி ப்ரெஸ் அழுத்திக்கோங்க. இப்படி வர்ற மாதிரி. இதே அதே மாதிரி இப்படி செஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த மாதிரியும் செஞ்சுட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ஃபினிஷிங் டச் மாதிரி இந்த இடத்துல லைட்டாக அப்படி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம origami முடிச்சிட்டோம். இதோட நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியாதுல்ல, மூக்கு, கால், அதோட ரெக்கை பார்த்தா தெரியாது. அதோட ஷேப், அந்த அவுலோட ஷேப் தெரியும். சின்ன இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பார்க்க நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மற்ற இடத்துலையும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது முன்னாடி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நான் தம்ப்நெயிலில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம origami முடிஞ்சிச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கமெண்ட்ஸை கீழே போடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you.